ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அனைவரும் வரவேற்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று ஆயுத பூஜை செலப்ரேஷன் செய்வதற்காக நம்ம வந்திருக்கிற இடம்தான் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகாவில் அமைந்துள்ளது இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம். அம்மாபாளையம் என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. ரொம்ப மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மனுங்க. இந்த வருடம் நாம் வாகனங்களுக்கு இங்கே தான் பூஜை செய்வதாக வழக்கமாக கொண்டு வருகிறோம். பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கிற காரணத்தினால ஆயுத பூஜையை முன்னிட்டு பழனிக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு இங்கே வந்திருக்குங்க. இதை பாருங்க, வண்டிக்கு பூஜை போடுறதுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்க, விஜயதசமி பூஜையை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். ஆலயத்தின் முன்பு இந்த பூஜையை நடத்தி வருகின்றோம். லக்ஷ்மி நரசிம்மரும் முருகனுடைய சிலை காரில் அமைந்திருக்கிறோம். தசராவை முன்னிட்டு இந்த பூஜை நடைபெறுகிறது. இங்கே பாருங்க, லக்ஷ்மி நரசிம்மருடைய ஒரு படம் காரில் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதோ பாருங்க, பூஜை பண்ணிக்கிட்டு வரோம். ரொம்ப மன நிறைவாக இருக்குது. பூஜை செய்வதற்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயங்க. ஒரு பெரியப்பா பூஜை செய்ய வந்திருக்கிறாரு. பூசணிக்காய் ஒழிக்கிறதுக்கு ஒரு பெரியவர் தேவைன்ற அவர் தான் நம்ம பகுதியில் கிடா வெட்டுறது, கோழி முறிப்பது, இது போன்ற நிகழ்வுகள் அவர் பங்கேற்பார். அவரை அழைத்து வந்து பூசணிக்காயை உடைப்பதற்கும் மற்றும் பூஜை செய்வதற்கும் அவரை அழைத்து வந்திருக்கிறார். விஷ்ணு மணி ஆட்டிட்டு இருக்காப்புல. பிரணவ் அந்த கேப்ல எங்கே போயிருந்தாப்புல, எங்கே வந்துக்கிறாரு தெரியல. பிரணவ் மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனலில் அவருடைய புகைப்படம் தான் டிபியில் இருக்கும். பிரணவ் என்னுடைய மகன், பெரியவர். இவர் விஷ்ணு சின்னவர், இரண்டாவதுவர். இங்கே பாருங்க, பெரியப்பா பூசணிக்காய் திருஷ்டி எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப சிறப்பாக நடந்ததுங்க பூஜை. மன நிம்மதியாக இருக்கு. ஆயுத பூஜை, விஜயதசமி அன்று சிறப்பாக சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வருகின்றவர்கள் தங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இந்த அம்மன் மிக அருகிலே என்றால் மிக விரைவில் நடத்தி கொடுப்பார் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மனுங்க. மைசூரில் எப்படி சாமுண்டீஸ்வரி அம்மன் இருக்கோ அதே வடிவில் எங்கேயும் இருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல். பௌர்ணமிகள் விசேஷ பூஜைகள் இந்த ஆலயத்தில் நடைபெறும். தேங்காயை உடைத்துவிட்டு வந்திருக்கிறார். சூறைக்காயை உடைப்பதற்காக தேங்காவை தயார் செய்து கொண்டிருக்கிறார் பெரியப்பா. அவருடைய பெயர் ஆதி என்று சொல்வார்கள். நம்ம கூப்பிட்டா நம்ம பூஜைக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து வந்துடுவாப்புல. லாஸ்ட் டைம் நம்மளுடைய வேண்டுதல் அப்படின்றத செய்திருந்தோம், கிடா வெட்டியிருந்தோம். ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற மக்கள் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி அம்மனை நினைத்து ஒரு காணிக்கை எடுத்து கட்டிவிடுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை அதி விரைவில் நிறைவேறும் என்பது உண்மை. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான அம்மனுங்க. அப்பநல்லூர் சாமுண்டீஸ்வரி அம்மன், அப்பநல்லூர் மாரியம்மன் இருவரும் இந்த கிராமத்தினுடைய தெய்வங்கள். எலுமிச்சம்பழம் உடைப்பதற்கு சுற்றி கொண்டிருக்கிறார் கற்பூரத்தை வைத்து. இந்த டூ வீலர் இங்கேயே இருக்கும். ஊருக்கு வரும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆஸ் யூஷுவல் ஒரு ரிலாக்ஸ். ஒரு வாரம் சிட்டியில் இருந்துட்டு ஒரு வாரம் லீவு கிடைக்கிறதுன்னும் போது இந்த மாதிரி பசுமையான கிராமத்துங்களுக்கு வருகின்ற பொழுது நம்மளுடைய மைண்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் என்பது உண்மை. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பழனி தரிசனம் முடிச்சுட்டு உடனே அன்று இரவே எங்களுடைய பூர்வீக கிராமமான அம்மாபாளையம் கிராமத்துக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்போது
ஆயுத பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு நாள் முன்னால் செவ்வாய்க்கிழமை அன்று ரெட்டிப்பாளையம் முருகன் ஆலயம் ரொம்ப மிக சிறப்பானது. அப்படி என்றால் காட்டுக்கண்ணூர் முருகன் கோயில்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு பாருங்க பொறி தூவிட்டு இருக்காரு. இந்த வீடியோவை கண்டு மகிழும் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.